அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அனைத்து சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த காணொளியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு ஹதீஸ் குறித்து தான் நாங்கள் இந்த இடத்திலே பேச போகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், புகாரி, முஸ்லிம், திருமிதி உள்ளிட்ட பல நபிமொழி தொகுப்புகளில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வழியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைந்திருந்தாலும், இதனுடைய கருத்தை பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய நற்பெயரையும் களங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இந்த செய்தி அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அது என்ன ஹதீஸ் என்று கேட்டால், புகாரியினுடைய 148, 3102 ஆகிய இலக்கங்களில் இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இர்தகைத்து ஃபோக லஹரி பைத்தி ஹஃப்ஸத லிபாதி ஹாஜதி. என்னுடைய ஒரு சில வேலைகளுக்காக, ஒரு சில தேவைகளுக்காக ஹஃப்ஸாவினுடைய வீட்டு கூரைக்கு மேல் நான் ஏறினேன். ஹஃப்ஸா யாரு என்று கேட்டால், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அப்துல்லா இப்னு உமரும் உமர் ரலியல்லாஹுடைய மகன் தான். இரண்டு பேருமே சகோதரன் சகோதரி. ஹஃப்ஸா ரலியல்லாஹுடைய வீட்டு கூரைக்கு மேலே ஒரு சில தேவைகளுக்காக வேண்டி இவர் ஏறுகிறாரு. அந்த நேரத்தில் ஒரு காட்சியை காண்கிறாரு. ஃபராய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்தி ஹாஜதஹு முஸ்தத்பிரல் கிப்லா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை பின்னோக்கியவர்களாக, முஸ்தக்பில ஷாம், ஷாம் தேசத்தை முன்னோக்கியவர்களாக மலஜல தேவையை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். இப்படின்னு அந்த ஹதீஸில் பார்க்குறோம். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நீங்கள் உங்களுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றாதீர்கள் என்று சொன்ன ஹதீஸுக்கு தெளிவாக மாற்றமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அது எங்கே வருகிறது என்று பார்த்தால், அது கூட புகாரியில் அந்த ஹதீஸும் இடம்பெற்றிருக்கிறது. புகாரியில் 394வது இலக்கத்தில் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இதா அதைத்துமுல் காயித ஃபலா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா. நீங்கள் யாராவது உங்களுடைய இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்காக சென்றால் கிப்லாவை முன்னோக்கியவர்களாகவும் சரி பின்னோக்கியவர்களாகவும் என்ன செய்யாதீர்கள், உட்கார்ந்து செல்லாதீர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் கிப்லாவுடைய திசை என்று தெரிந்தால் அதுக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் மலஜல தேவையை நிறைவேற்றக்கூடாது. அதுக்கு பின்னாலையும் என்ன செய்யக்கூடாது, பின்பக்கம் தான் கிப்லாவுடைய திசையினால் பின்னாலையும் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் கிப்லாவை அமைத்து கிப்லா பின்பக்கம் வரக்கூடிய வகையில் நாங்கள் நம்முடைய மலஜல தேவையை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லிட்டு, வலாக்கின் ஷர்ரிகு அவ் கர்ரிபு, மாறாக நீங்கள் கிழக்கு திசையை அல்லது மேற்கு திசையை என்ன செய்யுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த திசையை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னாங்க. இந்த செய்தியை கூறிவிட்டு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கதிம்ன ஷாம், நாங்கள் ஷாமுக்கு சென்றிருந்தோம். ஃபவஜத்னா மராஹில புனியத் கிபலல் கிபலத்தி ஃபனன் ஹரிஃப். நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய எங்களினுடைய மலஜல கூடங்களை எல்லாம் பார்க்குறோம். அது சரியாக கிபிலாவினுடைய திசைக்கு நேராகவே கட்டப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த மாதிரியான நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால், நாங்கள் திசையை மாற்றி உட்கார்ந்து கொண்டோம். வனஸ்தகுஃபிருல்லாஹ தஆலா, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இதுக்காக வேண்டி பாவ மன்னிப்பும் தேடிக்கொண்டோம் என்று அவர் சொல்கிறார். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பது நமக்கு அடிப்படை. நமக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மலஜல தேவையை நிறைவேற்றுவதாக இருந்தால் கிபிலாவை முன்னோக்கியும் செல்லாதீர்கள் பின்னோக்கியும் செல்லாதீர்கள், மாறாக கிழக்கிலேயோ மேற்கிலேயோ என்ன செய்யுங்கள், உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. கிழக்கு மேற்குன்னு சொன்னால் என்ன அப்படி என்று கேட்டால், இந்த உலக வரைபடத்தில் நீங்கள் பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். சரியாக மதீனாவும் மக்காவும் வடக்கு தெற்காக அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய திசைகாட்டியினுடைய சிவப்பு அம்புக்குறியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் வடக்க குறிக்கிறது. இந்த சிவப்பு என்பது என்னத்தை குறிக்கும், வடக்க குறிக்கும். வெள்ளையாக இருக்கிறது தெற்க குறிக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், மதீனா என்பது வடக்கு பக்கமாகவும் சரியாக மக்கா என்பது தெற்கு பக்கமாகவும் இருக்கிறது. அப்போ சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதாக இருந்தால் மதீனாவிலிருந்து சரியாக தெற்கு திசையை நோக்கி தொழுதால் அது கிபிலாவுடைய திசை. இப்போ ஷாம் தேசம் எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுவும் சரியாக எங்கே தான் இருக்கிறது, மக்காவினுடைய வடக்கு புறத்திலே மதீனா அமைந்திருப்பதை போலதான் இன்னும் சற்று தொலை தூரத்தில் ஷாம் தேசமும் வடக்கு திசையில் தான் அமைந்திருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாம் தேசத்தை முன்னோக்கியவர்களாகவும்
கிபிலாவை பின்னோக்கியவர்களாக உட்கார்ந்திருந்தாங்க அப்படி என்று பார்த்தால் தெள்ள தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவுக்கு பின்புறத்தை காட்டியவர்களாக, கிபிலாவுக்கு பின்புறத்தை நோக்கி கிபிலாவுக்கு பின்புறத்தை அமைத்தவர்களாக உட்கார்ந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் மலஜல தேவையை நிறைவேற்றியிருக்கிறாங்க என்பது மிக தெளிவாக இந்த இடத்துல உறுதியாகுது. எனவேதான் இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கட்டளைக்கு தானே மாற்றம் செய்து விட்டார்கள். அதுவும் யாரும் பார்க்காத இடத்துல இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க வேண்டிய ஒரு நபியே இப்படி மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க என்கிற ஒரு கருத்தை இது தருவதனால இதுக்கு எந்த விளக்கத்தை கொடுத்தாலும் இது பொருத்தமான ஒரு ஹதீது கிடையாது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முதல் கட்டமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை பொறுத்தவரையில் 2 அடிப்படைகளுக்கு மாற்றமாக இருக்கிறது. ஒன்று என்னென்னு சொன்னால், இது கிபிலாவினுடைய கண்ணியத்தையும் இது சீர்குலைக்கிற மாதிரி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தையும் இது சீர்குலைக்கிற மாதிரி இருக்கிறது. இப்போ இந்த செய்தியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 5 ஆதாரங்களுக்கு இது என்ன செய்தி எதிராக இருக்கிறது. குர்ஆனுக்கும் மாற்றமாக இருக்கிறது, ஹதீஸுக்கும் எதிராக இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படைக்கு இந்த செய்தி மாற்றமாக இருப்பதனால இது நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையூடாக புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பல கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இது பலவீனமான செய்தி. அறிவிப்பாளர் வரிசையிலே குறைபாடுகள் இல்லாவிட்டாலும் கருத்தின் அடிப்படையிலே இது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமான ஒரு செய்தி என்கிற மாதிரி என்ன செய்கிறது, இது அமைகிறது. அந்த வகையில் முதலாவது ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இறையச்சத்தை பற்றி சொல்கிற நேரத்தில், எல்லாரும் பார்க்கிற நேரத்தில் ஒரு வெளிப்படையான ஒரு சபையில் இறையச்சத்தோடு நடப்பதை விடவும், அதில் இறையச்சமாக நடக்கணும், யாருமே பார்க்காத நேரத்தில் கூட அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு இறையச்சத்தோடு நாங்கள் நடக்கிறது தான் உண்மையான இறையச்சம். அது பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 50வது அத்தியாயமாகிய சூரத்துல் காஃபில் 33வது வசனத்தில் என்ன சொல்கிறான், மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைபி வஜா பி கல்பி முனீப். யார் மறைமுகத்தில் மறைவில் ரகசியத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறாரோ அவர் அல்லாஹ்விடத்திலே பணிந்த உள்ளத்துடன் வருவார். நாளை மறுமையில் மறைமுகமாக அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறவருக்கு தான் இந்த பாக்கியம் இருக்கிறதுன்னு வருது. ரெண்டாவது சூரத்துல் முல்க்ல 12வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். யார் ரகசியமான நேரத்திலே மறைவான நேரத்திலே அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு பாவ மன்னிப்பும் இருக்கிறது, உயர்ந்த கூலியும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த செய்திகள், இந்த 2 குர்ஆன் வசனங்கள் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னா, எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் பயப்படுறதுங்கிறது தனி, யாருமே இல்லாத நேரத்தில், யாருமே பார்க்காத நேரத்தில், ரகசியமாக இருக்கக்கூடிய தனிமையில் இருக்கக்கூடிய மறைவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வை பயப்படணும் அப்படின்னு இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. பாவ மன்னிப்பு இருக்கிறது, பணிந்த உள்ளத்தோடு அல்லாஹ் இடத்துல வருவார், அவருக்கு உயர்ந்த நன்மைகள் கூலிகள் இருக்கிறதுன்னு சொல்கிறது. இந்த வசனங்களுக்கு மாற்றமாக எது வருது, பொதுவாகவே மலஜல தேவையை நிறைவேற்றுகிற பொழுது பிறருக்கு காண்பிக்க கூடாது, ஒரு மறைவான இடத்துல தான் அதை நாங்கள் செய்யணும் என்று அது வலியுறுத்தப்பட்ட விஷயம் வேற. பல விஷயங்கள் வெளியில் எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்யலாம். ஒரு எச்சி துப்புறதா இருந்தால் கூட யாரும் பார்க்குற மாதிரி எச்சி துப்புனா கூட மார்க்கத்தில் அது குற்றம் கிடையாது. ஆனால் மலஜல தேவையை நிறைவேற்றுகிற பொழுது பிறருக்கு காண்பிக்க கூடாது, அப்படி செய்தால் கூட கபூரில் வேதனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்ன ஹதீஸ் எல்லாம் வருது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மறைமுகமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த மலஜல தேவையை நிறைவேற்றுவது. அந்த மறைமுகமான ஒரு விஷயத்தில், யாரும் பார்க்காத ஒரு விஷயத்தில், பார்க்க மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எதை மக்களுக்கு அதில் ஒழுக்கம் என்று பண்பாடு என்று கற்றுக் கொடுத்தார்களோ அந்த ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, பேணி நடக்கலை. அவர்கள் அதுக்கு மாற்றமாக நடந்திருக்கிறார்கள், தனக்குத்தானே மாற்றமாக செய்திருக்கிறார்கள் என்ற மாதிரியான அர்த்தம் இதுக்குள்ளே வருது. ரகசியத்தில் அல்லாஹ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயப்படவில்லை என்ற கருத்து இந்த செய்திக்குள்ளே மறைந்திருக்கிறத பார்க்குறேன். இது முதலாவது ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் என்ன, ஒரு விஷயத்தில் நாங்கள் பயப்படுவதாக இருந்தால் மனிதர்களை விட பயப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறோம். திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் அஹ்ஸாபில் 37வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், விவாகரத்து செய்து திருமணம் செய்து வைக்கிறான். அந்த விஷயத்தை பற்றி பேசுகிற பொழுது வதக்ஷன் நாஸ வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷாஹு, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறீர்கள், ஆனால் பயப்படுவதற்கு மிக தகுதியானவன் அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இது நேரடியான ஒரு கட்டளை. என்னது? நீங்கள் ஒரு விஷயத்தில் பயப்படுறதா இருந்தால் மனுஷனுக்கு பயந்த ஒரு விஷயத்தை செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிற பொழுது இந்த இடத்துல என்ன வருது? அல்லாஹ்வுடைய கிபிலாவை கண்ணியப்படுத்துகிற விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுக்கு பயப்படலை. ஏன்னா இது வெளிப்படையில் யாருக்கும் தெரியாத விஷயம் தானே. ஏதோ இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மேலே ஏறினதுனால இதை கண்டிருக்கிறாங்களே தவிர மற்ற யாருக்குமே தெரியாது. எந்த மனிதர்களும் பார்க்க மாட்டாங்க. யாரும் பார்க்க மாட்டார்கள் என்பதனால யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சுதந்திரமாக நாங்கள் விரும்பின மாதிரி என்ன செய்யலாம், அங்கே வந்து நாங்கள் உட்கார்ந்துருக்கலாம் அப்படிங்கிற கருத்துப்பட இது வருது. அப்போ அல்லாஹ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படாத நிலையில் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க என்று வருது. இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கும் இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது? நேரடியாக முரண்படக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது ஆதாரம், அல்லாஹ் தஆலா நன்மையான விஷயங்களை பற்றி பிறருக்கு நீங்கள் ஏவுகிற பொழுது பிறருக்கு ஏவிட்டு உங்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதை மறந்துடாதீங்கன்னு சொல்கிறான். சூரத்துல் பக்ராவில் வந்து 44வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாமுரூன நாஸ பில் பிர்ரி வதன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வஅன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தஅகிலூன். பிற மனிதர்களுக்கு நீங்கள் வந்து நன்மையை ஏவி விட்டு வேதத்தை ஓதிக்கொண்டு உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் அதை மறந்து விடுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறருக்கு வந்து என்ன செய்கிறாங்க, கிபிலாவை முன்னோக்கியும் உட்காராதீர்கள் பின்னோக்கியும் உட்காராதீர்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய சொந்த விஷயத்தில் வந்து அதுக்கு மாற்றம் செய்தார்கள். தனக்கு வந்து இந்த விஷயத்தில் அவங்க தன்னை மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீய அர்த்தம் இந்த செய்திக்குள்ளே வருவதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு மூன்றாவதாக நம்ம முன்வைக்கக்கூடிய ஆதாரம். நான்காவதாக நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன அப்படி என்று பார்த்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணத்தை அழகிய பண்பாட்டை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற பொழுது சூரத்துல் கலம் என்கிற அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நீங்கள் மிக உயர்வான மகத்தான நற்குணத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நல்ல குணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் மிக உயர்வானது, மகத்தானது. அப்போ அந்த உயர்வான மகத்தான நற்குணம் இங்கே இல்லையே. பிறருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கிபிலாவுக்கு முன்னாலேயும் பின்னாலே உட்காராதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கிபிலாவுக்கு பின்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு வருகிறது. அப்போ இது கண்டிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த நற்குணத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக இது இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக 5வது ஆதாரம் என்ன அப்படி என்று பார்த்தால், புகாரியினுடைய 7367வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸுக்கும் இது மாற்றமாக இருக்கிறது. என்று கேட்டால், இந்த செய்தி குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது என்று சொன்னால் சிலருக்கு அலர்ஜி. ஏன்னா அவங்க வந்துட்டு சலப்புகளாம், அவங்க வந்துட்டு மக்கா மதீனாவில் ஓதியவர்களாம், மக்கிகளாம் மதனிகளாம், அவங்க வந்துட்டு மக்கா மதீனாவினுடைய புனிதத்தை விளங்கியவர்களாம் என்று நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு குர்ஆனுக்கு ஒரு விஷயம் முரணாக இருக்கிறது என்று சொன்னால் குர்ஆன் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்க ஹதீஸைத்தான் பெருசாக நினைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம ஹதீஸே இந்த இடத்துல ஆதாரமாக காட்டுறோம். என்ன ஹதீஸு? புகாரியினுடைய 7367வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்ன வருதுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சஹாபாக்களுடைய சில தவறான செயற்பாடுகளை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அது அலிம்தும் அன்னி அத்துகாக்கும் லில்லாஹி. நீங்கள் தெளிவாக அறியவில்லையா? தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? நானே உங்களில் மிகவும் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவன். வாஸ்தகுக்கும், உங்களில் அதிகம் உண்மை பேசக்கூடியவன் நான் தான். அபர்ருக்கும், உங்களில் அதிகம் நல்லமல் செய்யக்கூடியவன் நான் தான் அப்படின்னு 3 விஷயம் சொல்கிறாங்க. உங்களில் அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுபவனும் நான் தான், உங்களில் அதிகமாக உண்மையாக நடப்பவனும் நான் தான், உங்களில் அதிகமாக நன்மையான விஷயங்கள் செய்பவனும் நான் தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தி எதுக்கு மாற்றமாக இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு விஷயத்தை தடுத்து விட்டு அந்த தடை செய்யப்பட்ட விஷயத்தை வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வந்து அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கலை என்கிற மாதிரியான கருத்தை இந்த செய்தி தருகிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, இது வந்து முஸ்லீமில் 1108வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமா வல்லாஹி, நீங்கள் எல்லாம் அறியவில்லையா, அல்லாஹ் மேல் ஆணையாக, இன்னீல அத்துகாக்கும் லில்லாஹி, நானே உங்களில் அதிகம் அல்லாஹ்வுக்கு அச்சப்படக்கூடியவனாக இருக்கிறேன். அஹ்ஷாக்கும் லஹு, அதுக்கும் அதே அர்த்தம் தான், அல்லாஹ்வுக்கு அதிகம் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இதே செய்தி வரக்கூடியதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்ன ஹதீஸுக்கே இது மாற்றமாக இருக்குது. குர்ஆனுக்கு மட்டும் இது மாற்றமாக இருக்கவில்லை, ஹதீஸுக்கே இது மாற்றமாக இருக்கிறது. உங்களை விட அதிகம் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவன்டா என்னது? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவுக்கு முன்னோக்கியும் மலஜலம் கழிக்காதீங்க, பின்னோக்கியும் மலஜலம் கழிக்காதீங்கன்னு சொன்னால் அப்போ அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும்.
பயந்து நாங்கள் அந்த காரியத்திலேருந்து நாங்கள் ஒதுங்கி கொள்ளணும் என்று இருக்கிற பொழுதும் இந்த விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? நம்மையெல்லாம் விட அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த காரியத்தை அவங்க செஞ்சே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மை விட அதிகமாக இறையச்சமுடையவர்கள் நபிகள் நாயகம் தான் என்கிற அடிப்படை கருத்துக்கும் இது என்ன செய்து இது மாற்றமாக இருக்கிறது. இப்படி 5 வகையான ஆதாரங்களுக்கு என்ன செய்கிறது இந்த ஹதீஸ் மாற்றமாக இருக்கிறது. அதனால இது பலவீனமான ஹதீஸ் தான். இந்த அறிவிப்பாளர் வரிசையில் பல பிழைகள் ஏற்பட்டிருக்கும் என்கிற அடிப்படையில் அவர்களும் மனிதர்கள் என்கிற அடிப்படையில் நாம் இந்த செய்தியை பலவீனமான செய்தின்னு சொல்கிறோம். அது எப்படி என்று கேட்டால், இந்த ஹதீஸை பொறுத்த வரையில் இதை அறிவிக்கக்கூடிய புகாரி இமாமா இருக்கலாம், அதில் இடம்பெறக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், அவர்கள் வழியாக அறிவிக்கக்கூடிய ஏனைய அறிவிப்பாளர்களாக இருக்கலாம். இவங்க யாராக இருந்தாலும் எல்லாருமே மனிதர்கள். ஒரு மனிதனை பொறுத்தவரை அவனுக்கு மறதி ஏற்படும், சோம்பல் ஏற்படும், அலட்சியம் ஏற்படும், அதே மாதிரி முதுமை ஏற்படும். இது மாதிரி பலதரப்பட்ட குறைபாடுகள் உடையவனாகத்தான் ஒரு மனிதன் இருக்கிறான். அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் பிழை செய்யலாம், பொய் பேசலாம், மறந்து ஒரு விஷயத்தை சொல்லலாம், அல்லது அலட்சியமாக ஒரு தவறை செய்யலாம், முதுமையின் காரணமாக, ஒரு இயலாமையின் காரணமாக, ஏதோ ஒரு விதமான ஒரு குழப்பத்தின் காரணமாக ஒரு தவறை செய்யலாம். இப்படி ஏராளமான தவறுகள் ஒரு மனிதனிடத்தில் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குலிக்கல் இன்சானு தைஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான்னு நாங்கள் மார்க்கம் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தையும் கிபிலாவினுடைய கண்ணியத்தையும் இது சீர்குலைக்கக்கூடிய மாதிரி இது அமைந்திருப்பதனால நாம் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த அறிவிப்பாளர்கள்லாம் மனிதர்கள், இமாம்களாக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள், அவர்களிடத்தில் தவறு ஏற்பட்டிருக்கிறதுங்கிற முடிவுக்கு தான் நாம் என்ன செய்யணும், இந்த இடத்துல வரணும் என்கிறதை மிக தெளிவான முறையில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக இந்த ஹதீஸை நியாயப்படுத்துவதற்கு சில வாதங்களை, சில கேள்விகளை என்ன செய்யலாம், முன்வைக்கலாம். முற்காலத்து அறிஞர்களிடத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க கூட என்ன செஞ்சுருக்கலாம், சில வாதங்களை முன் வச்சிருக்கலாம். அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் ஏதாவது பொருத்தமாக இருக்கிறதா, அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் ஏதாவது பொருத்தமாக இருக்கிறதா என்று பார்த்தால் எதுவும் பொருத்தமாக தெரியலை. அதில் முதலாவது வாதம் என்னென்று சொன்னால், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான ஒரு தனிச்சட்டமாக இருக்கும். நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிபிலாவுக்கு முன்னோக்கியோ பின்னோக்கியோ உட்காராதீங்கன்னு சொல்லி இருந்தால் அது நமக்குரிய சட்டம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தனிச்சட்டமாக இருக்கும், நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த ஹதீஸில் அப்படி எந்த ஒரு வாக்கியமும் கிடையாது. எதில் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய தனி சட்டம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கே தான் நாம் என்ன செய்யணும், அந்த முடிவுக்கு வரணும். இதில் தனி சட்டம் கொடுப்பதற்கு என்ன தேவை இருக்கிறது? மலஜல தேவையை நிறைவேற்றுகிற பொழுது நீங்கள் எல்லாம் கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ உட்காராதீர்கள் என்ற ஹதீஸில் நமக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டத்தை போட்டுவிட்டு அவர்கள் மாத்திரம் இதுக்கு தனிச்சட்டம் எடுக்க வேண்டிய ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குதா? முதல்ல தனிச்சட்டம் என்றால் அந்த ஹதீஸில் வார்த்தை எங்கேயாவது இடம்பெற்றிருக்கிறதா? எதுவுமே கிடையாது. அப்போ எதுவுமே இல்லாத நேரத்தில் இவர்களாக இஷ்டத்திற்கு இது தனிச்சட்டம் என்று சொல்வதும் என்னதான் ஒரு மிக தவறான ஒரு விளக்கம் தான். இதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள, இதை சரியான விளக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரெண்டாவது வாதம் என்னென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக கிபிலாவை பார்க்கக்கூடிய நேரத்தில், நேரடியாக கிபிலா தெரியக்கூடிய, காபத்துல்லா தெரியக்கூடிய ஒரு மைதானத்தில் தான் நாம் என்ன செய்யக்கூடாது, முன்னோக்கியோ பின்னோக்கியோ உட்காரக்கூடாது. ஒரு கழிவறைக்குள்ளே, ஒரு கட்டடத்துக்குள்ளே, நாங்கள் ஒரு பாத்ரூமுக்குள்ளே நாங்கள் ஒரு வேலியோ ஒரு சுவரோ அமைக்கப்பட்டக்கூடிய ஒரு கட்டடத்துக்குள்ளே நாங்கள் மலஜல தேவையை நிறைவேற்றுவதாக இருந்தால் அது சட்டம் அங்கே பொருந்தாது அப்படின்னு சிலர் வாதம் பண்ணலாம். இதுவும் பொருத்தமான வாதம் கிடையாது. நம்ம எல்லாம் என்ன வெட்ட வெளியில் மைதானத்திலேயே எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறோம்? 100க்கு 99% ஒரு பள்ளிவாசலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மலஜல கூடத்துக்குள்ளே தான் நம்ம போகிறோம். காடுகளில், ஓரஞ்சாரங்களில், கடற்கரையில், பள்ளத்தாக்குகளில் யாராவது போகிறாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப குறைவு தான், அது ரொம்ப குறைவு தான். அப்போ அந்த அடிப்படையில் கட்டடத்துக்குள்ளே இது சட்டம் பொருந்தாது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னு சொன்னால் இதுவும் ஏற்புடைய வாதம் கிடையாது. ஏனென்று கேட்டால், இப்போ நம்ம அல்லாஹ்வை தொழுகிறோம். தொழுவதற்கு என்ன முக்கியம்? கிபிலா முக்கியம். கிபிலாவை முக்கியமாக எடுத்து நாங்கள் தொழுவதாக இருந்தால் நாங்கள் கட்டடத்துக்குள்ளே நாங்கள் நினைச்ச திசையில் தொழலாமா? நினைத்த திசையிலெல்லாம் திரும்பி கிபிலாவை பின்னால் வச்செல்லாம் நாங்கள் தொழலாமா? அது கட்டடத்துக்குள்ளே தான் என்று சொல்லலாமா? கிபிலாவை முன்னோக்குங்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் கட்டடத்துக்குள்ளே இருந்தாலும் அதை நாங்கள் சரியாகத்தான் முன்னோக்க வேண்டும். கட்டடத்தை விட்டு வெளியே ஒரு மைதானத்தில் வெளியிலே தொழுவதாக இருந்தாலும் நாங்கள் சரியான கிபிலாவை நோக்கி தான் தொழ வேண்டும். எனவே கட்டடம் என்கிற வாதமும் என்ன கிடையாது, ஏற்புடைய வாதம் கிடையாது. மூன்றாவது விடயம் என்னென்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஃப்ஸா ரலியல்லாஹுடைய வீட்டில் அந்த கழிவறையினுடைய அந்த திசையில் எந்த பக்கம் கிபிலா இருக்கிறது தெரியாமல் இருந்திருக்கும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாமல் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுவும் ஒரு நியாயமான கேள்வி கிடையாது. ஏனென்று கேட்டால் ஷாம் திசையை நோக்கி என்ன செய்கிறாங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஷாம் திசையை நோக்கி உட்கார்ந்தால் கிபிலா எங்கே இருக்கும்? சரியாக பின்னாலே இருக்கும். முஸ்ததிபிரல் கிபிலத்தி, கிபிலாவை பின்னோக்கியவர்களாக இருந்தாங்கன்னு வருது. நம்மை எல்லாம் விட அறிவிலும் தெளிவிலும் அதிலும் மார்க்கத்திலும் ரொம்ப நுட்பமானவர்கள், ரொம்ப தெளிவானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் நபிக்கு, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் வாழ்ந்த நபிக்கு, அங்கே ஐவேளை தொழுகையையும் ஏனைய சுன்னத்துகளையும் மனைவியை தொழுவதற்கு வழிகாட்டிய ஒரு நபிக்கு எந்த திசை கிபிலாவுடைய திசை என்று தெரியாமல் இருக்குமா? இது ஒரு நியாயமான ஒரு சந்தேகமா? நியாயமான ஒரு கேள்வியா? கடுகளவும் இது நியாயமான ஒரு கேள்வி கிடையாது. அப்போ ஹப்ஸாவுடைய வீட்டிலே ஒரு கழிவறை இருக்கிறது என்று சொன்னால் அந்த கழிவறைக்குள்ளே போகிற பொழுதும் எது கிபிலா திசை, எது எதிர் திசை என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்குமா? வடக்கு எது தெற்கு எது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமா? எனவே தான் இது கண்டிப்பாக இது நியாயமான ஒரு வாதம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் எந்த கோணத்திலே சிந்தித்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையிலே அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுருக்கிறாங்க, ரகசியத்தில் அல்லாஹ்வை பயப்படாமல் நடந்திருக்கிறாங்க, பிறருக்கு போட்ட கட்டளையை தான் பேணாமல் தான் மீறி இருக்கிறாங்க, நமக்கு ஒன்று சொல்லிட்டு அவங்க தன்னை மறந்துருக்கிறாங்க என்று பல வகைகளையும் பல குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களின் அடிப்படையிலையும் இந்த ஹதீஸ் ஒரு பிழையான செய்தியாக இருக்கிறது. புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட கிரந்தங்களில் இது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸ் இல்லை என்கிற முடிவுக்கு தான் நாங்கள் வர வேண்டும். இது பற்றிய நியாயபூர்வமான விளக்கங்களை யாராவது முன்வைப்பார்களாக இருந்தால் அவற்றை நாங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வோம் என்கிற செய்தியை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.